நாம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாகாளி அமாவாசையா, சரி எந்த பிளானிங்குமே கிடையாது, சடனா பிளானிங் தான். முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். முனீஸ்வரர் கோயிலுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. குலதெய்வம், எங்கள் குலதெய்வம் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இன்னைக்கு சடனாக அமைஞ்சுதா. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டோமா, சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு 1/2 hour பிளான் பண்ணி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். கோவில் பார்க்கும்போது இவ்வளோ நாள் எப்படி இதை மிஸ் பண்ணணும்னு தெரியல. அங்கே வந்து பாருங்க, வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்காங்க தான். பொங்கல்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு நாள் ஸ்கூல் லீவ் டைம்ல பசங்களுக்கு வந்து பார்த்துட்டு போனோம். பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து போயிருக்காங்க. பொங்கல்லாம் வைக்கிறாங்க. எப்படி இருக்காரு பாரு, சூப்பரா இருக்கு. போயிட்டு இது வந்து ஆதி முனீஸ்வரர். எப்படி இருக்காரு பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு. மாலை போட்டுருக்காங்கல்ல, கிட்ட போய் பார்க்கலாம் போல போலாமா. வாங்க அப்பா, அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு தத்ரூபமா. என்ன இப்படி ஆடுறாரு இவரு, கத்தி ஆடுது. மேல போட்டு எடுத்துட்டு போலாமா? கத்தி மேல போடலாமா? போடு. செல்லியம், ராகு, கேது எல்லாரும் இருக்காங்க. கார்கோடகன், வாசுகி, புலிகன், அப்புறம் இவங்கெல்லாம் விளையாடுங்க. இதோ சப்த கண்ணிகள், குபேர கணபதி, சப்த கண்ணிகள் தான் இங்கே இருக்காங்க. பால் முனீஸ்வரர், இதோ இதுதான் பால் முனீஸ்வரர் தான் எங்களோட குலதெய்வம். தொணசாமி சொல்லுவாங்கல்ல, அதாவது அம்மா வீட்டில் வந்து பெரியாண்டவர், சாரி மதுரை வீரன் பால் முனீஸ்வரர், மாமியார் வீட்டில் வந்து பெரியாண்டவர் பால் முனீஸ்வரர்.
அவங்களோட பாதத்தை காட்டு. பாதத்தை பாருங்க, உங்களோட பாதம் இருக்கு ரெண்டும். இங்கே உட்காந்துருக்காரு. இவ்வளோ நாள் தெரியாமே போச்சுங்க. இல்லை கயிறு இருக்குங்க, கயிறு எடுத்து வச்சுக்கலாமா? அந்த கால் வச்சுக்கலாம் கயிறு. வேண்டுதல் பண்ணி தேங்காய் கட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, கட்டுவாங்கன்னு தெரியல. கேட்டு பார்க்கணும். கல்யாணம் ஆகணும்னா ஏன்னா மஞ்சள் கயிறில் கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த கயிறு. மஞ்சள் கயிறு தெரியல, நம்ம கையில் கட்டிப்போம். அது கட்டி பார்ப்போம். எது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும்போது அப்படி சுற்றிருக்கிறேன். கோழி இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரர் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. உள்ள சன்னதி திறந்து சூப்பராக சாமியை பார்த்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப சூப்பரான தெரிஞ்சுக்கணும். அடிக்கடிக்கு இனிமேல் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாமா? சூப்பராக சாமியெல்லாம் பார்த்துட்டு சரி உட்காரலான்னு வந்தோமா. உட்காரும்போது எனக்கு மனசில் தோணுச்சு, இது உண்மையாக தான் சரி பிரசாதம் எதுவும் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. தோணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒருத்தங்க எடுத்தாந்து என்ன கொடுக்குறாங்க, சக்கரை பொங்கல். பார்த்தீங்களா, குலதெய்வம் எங்கே இருக்குன்னுட்டு வருத்தப்படாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் நமக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க மணியும் அடிக்குது. அடடா, இதுதான் குலதெய்வத்தோட இது அருள் வேண்டது. எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா கோயிலும் சுற்றுவோங்க. ஆனால் முதல்ல குலதெய்வத்தை கும்பிடணும். வீட்டில் இருக்கிற இறந்தவங்களோட பெரியவங்களை கும்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும். அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்க சாப்பிடலாம். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ வருஷத்தில் இது வரைக்கும் முனீஸ்வரர் கோயிலில் பார்த்துக்க கிடையாது, வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக இருந்தது. பிரசாதமும் மனசில் நினச்சேன், உடனே நடந்துச்சு. அதுவும் சக்கரை பொங்கல் டேஸ்ட் பண்ணலாமா? ரொம்ப டேஸ்டாக இருக்கு. செம்ம டேஸ்ட் இல்லை? கண்ணு ரெண்டு அப்படி பெருசாகுது. என்ன கையில் இருக்கு? சுருட்டா? ஒரு சுருட்டு ஏற்று. ரொம்ப பிடிச்சது. அங்கே பாருங்க, சுருட்டுலேயே மாலை போட்டுருக்காங்கல்ல. யாரோ எடுத்து வச்சிருக்காங்களே, அதுதான். போதும், வைங்க, அப்படியே வைங்க.